அப்போ இந்த நிலையில் போர் நிறுத்தம் 5 நாட்களுக்கு இடைநிலையாக போர் நிறுத்தம் என்பது சாத்தியமில்லாத ஒன்று மட்டுமல்ல. ஈரான் தொடர்ந்து தாக்குதலை நடத்தும். இதில் வேடிக்கை என்னவென்றால், இந்த போர் நிறுத்தம் அறிவித்த பின்பு இஸ்ரேல் தாக்குதல்களை டெஹ்ரானில் நடத்த அவர்கள் இப்பொழுது மற்றொரு தாக்குதலுக்காக இங்கே இருக்கிறார்கள். அப்போ அமெரிக்க அதிபர் ஒரு சுயாதீனமாக தன்னை உளவியல் ரீதியாக கட்டுப்படுத்தாத ஒரு மனிதனாக நாங்கள் பார்க்க முடிகின்றது. அவர் என்ன வேணாலும் பேசுவார், எப்படி வேண்டாலும் நடப்பார், அதற்கு வித்தவுட் பவுண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி அவர் பேச்சு இருக்கிறது. சிக்குப்பட்டு கொண்டார் என்று தான் சொல்ல முடியும். ஆனால் ஈரான் ஒரு பயங்கரமான பேரழிவை சந்தித்திருக்கிறது இந்த போரின் மூலமாக. கிட்டத்தட்ட 13,000த்திற்கு மேற்பட்ட குண்டுகளை F-Series விமானங்களின் மூலம் அவர்கள் பயங்கர தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். ஈரானுடைய இராணுவ நிலைகள், ஏவுகணை தளங்கள் மற்றும் அணு ஆயுத நிலைகள், அவருடைய ஆர்சனல், பதுக்கி வைத்திருக்கக்கூடிய ஆயுத குடோன்கள் எல்லாமே காலி செய்திருப்பதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அது நடந்திருந்தால் எந்த அளவிற்கு அதனால் கட்டமைப்புகளை நாசம் செய்ய முடிந்தது என்றால், ஈரான் இன்றும் தயங்காமல் தொடர்ந்து தாக்குவதின் மர்மம் என்ன? மிகப்பெரிய பேரழிவை அவர்கள் அரபு நாடுகளுக்கும் டெல்லவியுக்கும் அமெரிக்க தளங்களுக்கும் மத்திய தரைக்கடல் செங்கடலிலே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மர்மம் என்ன என்ற கேள்விக்கு விடை தெரியவில்லை. இந்த நிலையில் ஒரு தரப்பாக அறிவித்த இந்த பேச்சுவார்த்தை ஒரு பரிகாசம் என்பதும் ஒரு கேலி பொருள் என்பதும், உலகம் யாரை தலைவனாக நம்பியிருக்கிறதோ அந்த தலைவன் செயலற்று போய்விட்டார். அந்த தலைவன் தன்னுடைய கண்ட்ரோல்லே அவர் இல்லை. அப்படி இருந்தால் இந்த மாதிரி சொல்ல மாட்டார். ஒரு பேச்சுவார்த்தை முடிவென்றால் எப்படி இருக்க வேண்டும்? 2 தரப்பு வரும். இப்போ நம் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி நடக்கிறது என்றால் பாரிய அழுத்தம் உள்ளானாலும் சக நண்பர்கள் உட்கார்ந்து பேச்சுவார்த்தையை அவர்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் அல்லது ஒரு ஜாயிண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தட் மே பி கனெக்டட் அப்படி சொல்லுவாங்க. தே கால் த பீப்புள், எல்லாரும் வாங்க, நாங்கள் இறங்கிட்டோம். அதுதான் ஒரு சொல்யூஷன். தட் இஸ் அ ceasefire, that is an amicable solution. GT Holidays, South India's #1 travel brand.